ஓம் சரவண பவ. இப்போ வந்து 5 லிட்டர் ஃப்ளோர் கிளீனர் செய்கிறதுக்காக என்னென்ன பொருட்கள் தேவைங்கிறத பார்க்கலாம். எஸ்எல்எஸ் 1 லிட்டர் எடுத்து வச்சுருக்கேன். அடுத்து வந்து பேக்கிங் சோடா 100 கிராம், சிட்ரிக் ஆசிட்டுங்கிற லெமன் உப்பு 100 கிராம், வினிகர் வந்து 1 லிட்டர் எடுத்திருக்கேன். கலர் வந்து ரோஸ் கலர் எடுத்திருக்கேன். சென்ட் வந்து ஜாஸ்மின் சென்ட் யூஸ் பண்ணலான்னு ஜாஸ்மின் சென்ட் எடுத்து வச்சுருக்கேன். இப்போ வாங்க எப்படி செய்யுதுன்னு பார்க்கலாம். இப்போ வந்து எஸ்எல்எஸ் வந்து ஒரு 1/2 லிட்டர் மட்டும் ஊற்றிக்கலாம். நிறையா ஊற்றுனீங்கன்னா வலிக்கட்டு விழுந்துருவீங்க. அது திக்காக இருக்கக்கூடாது, தண்ணியாட்டம் தான் இருக்கணும் ஃப்ளோர் கிளீனர். அதுக்காக வந்து 1/2 லிட்டர் மட்டும் நம்ம ஊற்றிக்கலாம். பாருங்கள், ஊற்றி நல்லா இப்படி மிக்ஸ் பண்ணணும். இப்படி நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு அடுத்தது வந்து பேக்கிங் சோடா 100 கிராம் பேக்கிங் சோடா போட்டுக்கலாம். போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கிட்டே இருக்கணும் கைவிடாமல், இல்லைன்னா கட்டி விழுந்துடும். 100 கிராம் பேக்கிங் சோடா போட்டாச்சு. அடுத்தது சிட்ரிக் ஆசிட்ங்கிற லெமன் உப்பு, அது ஒரு 100 கிராம் போடணும். பாருங்கள், போட்டோடனே லெமன் உப்பு வந்து நல்லா பொங்கும். அதனால் நல்லா கைவிடாமல் மிக்ஸ் பண்ணிகிட்டே இருக்கணும். பொங்கி எப்படி பொங்கும் பாருங்கள், இந்த அளவுக்கு பொங்கும். நல்லா மிக்ஸ் பண்ணணும். இப்போ நுர அடங்கினோடனே அடுத்த பொருள் ஆட் பண்ணிக்கலாம். நுர அடங்குற வரைக்கும் வெயிட் பண்ணுங்கள். பாருங்கள், நுர அடங்கிருச்சு. அடுத்ததான் வந்து என்ன பண்ணலாம், வினிகர் ஊற்றிக்கலாம். இந்த வினிகர் எதுக்காக ஊற்றுறோம் அப்படின்னா, டைல்ஸில் உள்ள கரையெல்லாம் எடுக்கிறதுக்காக வந்து வினிகர் சேர்க்குறோம். வினிகர் வந்து நான் வந்து இப்போ 1/2 லிட்டர் மட்டும்தான் எடுத்திருக்கேன். வினிகர் வந்து 1/2 லிட்ரு. 5 லிட்டர் ஃப்ளோர் கிளீனர் செய்கிறதுக்கு இந்த 1/2 லிட்டரே போதுமானதாக தான் இருக்கும். அடுத்து வினிகர் ஊற்றியாச்சு. அடுத்து வந்து வீட்டுக்கு யூஸ் பண்ணுற சால்ட்டு தான் யூஸ் பண்ணுறோம். இந்த சால்ட் எதுக்காக யூஸ் பண்ணுறோம் அப்படின்னா, நம்ம வீட்டில் கெட்ட சக்திகளாக வெளியேற்று ஒரு நல்ல தெய்வீக ஆற்றல் வரத்துக்காக சால்ட் வந்து யூஸ் பண்ணியிருக்கோம். அடுத்தது வந்து அடுத்தது நம்ம ஃப்ளோர் கிளீனர் மெயினே பச்சை கற்பூரம் தான். இந்த பச்சை கற்பூரம் ஃப்ளோர் கிளீனர் தான் இப்போ நம்ம வந்து ரெடி பண்ண போகிறோம். நல்லா தெய்வீக ஆற்றலாக இருக்கணுங்கிறதுக்காக பச்சை கற்பூரம் போட போகிறோம். அடுத்து வந்து கலர் வந்து பிங்க் கலர் கொடுத்துக்கலாம். நல்லா பிங்க் கலர் கொடுத்து நல்லா மிக்ஸ் பண்ணால் தான் அந்த இதுக்குள்ளே நல்ல கலர் இறங்கும். அதனால் பாருங்கள், நல்லா மிக்ஸ் பண்ணிக்கிட்டே இருக்கலாம். இந்த அளவுக்கு மிக்ஸ் பண்ணிக்கிட்டே இருக்கணும். அப்போ தான் வந்து கலர் உள்ளே இறங்கும். இந்த பச்சை கற்பூரம் நம்ம வந்து எதுக்கு யூஸ் பண்ணுறோம்னு பார்த்திங்கன்னா, நல்ல ஒரு நம்ம வீட்டில் உள்ள கெட்ட சக்திகளை அகற்றி ஒரு தெய்வீக ஆற்றல் வரத்துக்காக தான் இந்த பச்சை கற்பூர ஃப்ளோர் கிளீனர் வந்து இப்போ நம்ம ரெடி பண்ணிகிட்ருக்குறோம். இந்த பச்சை கற்பூரத்தில் வந்து நிறைய பயன்கள் இருக்குது. நம்ம வீட்டில் வந்து பணவரவு அதிகரிக்கும். அப்புறமேலுக்கு வந்து நம்ம ஒரு தொழில் செய்கிறோம் அப்படின்னா அதில் ஒரு நல்ல லாபம் இருக்கும், ஒரு முன்னேற்றம் இருக்கும். அதுக்காக தான் இது பச்சை கற்பூரம் யூஸ் பண்ணுறோம். பாருங்கள், இப்போ நல்லா நுரை அடங்கிருச்சு. இப்போ காலையில் காட்டுற பாருங்கள் எவ்வளோ பிங்க் கலரில் இருக்குது. இந்த லிக்விட் வந்து இப்போ நான் சேலுக்காக தான் தயாரிச்சிட்ருக்கேன். உங்களுக்கு ரா மெட்டீரியலாக வேணுனாலும் வாங்கிக்கலாம். இல்லை அப்படின்னா